நீங்க PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோஸுக்குண்டான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி உங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நியூ வே ஆஃப் அப்ரோச் எம்பரிசம் அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ போன வீடியோல வந்து வாட்டர்ஃபால் மாடல் வந்து பிரெடிக்ஷன் பேஸ் பண்ணி பிரெடிக்ட் பண்ணலாமா பார்த்தோம். அது பிரெடிக்ஷன் பேஸ் பண்ணி பிரெடிக்ட் பண்ண வேண்டாம். அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணோம்னா ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும்ன்ட்டு சொல்றது தான் எம்பரிசம். இந்த எம்பரிசம் வந்து அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டி பார்த்தீங்கன்னா, எம்பரிசம் அப்டின்ட்டு ஒரு இங்கிலீஷ் மீனிங்கோட வேர்ட் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வொர்க். அதுதான் எம்பரிசம்ன்ட்டு அர்த்தம். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல வந்து எம்பரிசம்னா என்ன ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பரிசம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டோட்டலா 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஷார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருவாங்க சரிங்களா? அது ஷார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு ஐட்ரேஷன், அதாவது ஐட்ரேஷன் என்னது டிஃபைன், டெவலப், டெஸ்ட், இம்ப்ளிமெண்ட். இதான் ஒரு ஐட்ரேஷன். இந்த ஒரு ஐட்ரேஷனா சின்ன சின்ன ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்ல சின்ன சின்ன, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு Facebook இருக்குன்னா, Facebookோட ஃபர்ஸ்ட் ஃபீட், அதாவது ஷார்ட்ஸ் ஃபீடு, அந்த மாரி ஒரு பேஜா உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாரி சின்ன சின்னதா உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அத வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது கிளையன்ட்ட வந்து குடுப்பாங்க. கிளையன்ட் வந்து அவங்க குடுக்குற சஜஷன் பேஸ் பண்ணி அந்த சஜஷன்லேருந்து கிடைக்கிற ஒரு கிளாரிட்டி, அது மட்டும் இல்லாம அந்த ப்ரீவியஸ் ஒரு சின்ன ஒரு ஐட்ரேஷன் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாங்களா, அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணதுலேருந்து அவங்க புதுசா கத்துக்கிட்ட ஒரு விஷயங்கள், அத பேஸ் பண்ணி அடுத்த ஒரு ஐட்ரேஷன பிளான் பண்ணுவாங்க. இப்படி ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்லேருந்து கிடைச்ச ஒரு நாலேட்ஜையும் சஜஷனையும் பேஸ் பண்ணி அடுத்த ஒரு பிளான வந்து அடுத்த ஒரு ஐட்ரேஷன் வந்து பிளான் பண்ணுவாங்க. அத திருப்பியும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா ஒரு ஐட்ரேஷனும் ஒரு இன்கிரிமெண்ட் ஆகி ஃபைனல் ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி எம்பரிசம் ப்ராசஸ ஃபாலோ பண்றதுனா அன்சர்டனிட்டி, அதாவது நிச்சயமற்ற தன்மையை வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் ரிஸ்க்க கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரெடிக்டபிலிட்டியும் நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். செலக்ட் ஆல் தட் அப்ளைஸ் எம்பரிசம் தான் உங்களுக்கு கொஸ்டின். இதுல வந்து பார்த்தீங்கன்னா A, B தான் ஆன்சர். எதனாலட்டு இப்போ நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதோட எக்ஸ்பிளனேஷனும் நம்ம ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கோம். அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல டவுட் கேளுங்க. சரிங்களா?